வணக்கம் மாணவர்களே, 10ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 3 வெப்ப இயற்பியல். எடுத்துக்காட்டு 2. மாறாத வெப்பநிலையில் உள்ள வாயுவின் அழுத்தத்தை 4 மடங்கு அதிகரிக்கும் போது அவ்வாயுவின் பருமன் 20 cc இலிருந்து V2cc ஆக மாறுகிறது எனில் பருமன் V2cc ஐ கணக்கிடுகன்னு கேட்காங்க. சரியா? முத அழுத்தத்தை அதிகரிக்காங்க. அதாவது தொடக்க அழுத்தத்தை நம்ம பின்னு வச்சுக்கிடுவோம். இறுதி அழுத்தம் அதாவது அழுத்தத்தை அதிகரிச்ச பிளவு அழுத்தம் எவ்வளவா மாறுது? 4 மடங்கு ஆகுது. அதனால இதை பின்னு எடுத்துட்டா இதை 4 × பின்னு எடுத்துக்கலாமா? அதே மாதிரி தொடக்க பருமன் 20 cc இருக்கு. 20 cc உள்ளது. இறுதி பருமன் V2cc ஆக மாறுகிறதுன்னு சொல்லுறாங்க. அந்த V2ங்கிறது நமக்கு தெரியாது. அதனால என்னது V2ங்கிறது என்ன செய்வோம்? கேள்விக்குறி போட்டு வச்சிருப்போம். சரியா? இப்போ பாயில் விதிப்படி எப்படி இருக்குன்னா PV மாறிலி. சரியா? இங்க தொடக்க அழுத்தம் P1. சரியா? தொடக்க பருமன் V1. சரியா? அடுத்து அதுக்கு எதுக்கு சமமா இருக்கும்னா இறுதி அழுத்தம் P2, இறுதி பருமன் V2. இதுக்கு எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். சரியா? இதை நல்லா தெரிஞ்சுக்கிடணும். இப்ப P1ங்கிறது என்னன்னு எடுத்துக்கோன்னு பாருங்க. நமக்கு தேவையானது V2 தான். அதனால இதை திருப்பி இந்த சைடு எழுதலாமா? P2 V2 ஈக்குவல் டு P1 V1. சரியா? நமக்கு V2 தான் தேவை. அதனால எப்படி எழுதிக்கலாம்? V2 ஈக்குவல் டு இந்த P2 அங்கிட்டு அந்த சைடு போனோம்னா, அதாவது இங்க பெருக்கல்ல இருக்குது, அந்த பக்கம் போனா எங்க போவோம்? கீழே தொகுதிக்கு போவோம். சரியா? தொகுதியில உள்ளது பகுதிக்கு போவோம். இப்போ P2ன்னு எழுதிடுவோம். சரியா? ஏற்கனவே P1ங்கிறது என்னன்னு வச்சிருக்கோம்? P1 Pன்னு எடுத்திருக்கோம். P2 எப்படி எடுத்திருக்கோம்? 4B, அதாவது 4 மடங்கு அழுத்தம் அதிகரிக்குது. V1 அப்படிங்கிறது 20 cc. சரியா? 20 cc. இப்போ இந்த Pக்கு P என்ன செய்யணும்? கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ 1 4 5 20. இப்போ 5 மட்டும் இருக்கு. சரியா? அப்போ நான் V2ங்கிறது 5. அந்த சிசி அப்படிங்கிறது அதோட யூனிட், அதாவது அலகு. அலகுங்கிறது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா சிசினா சென்டிமீட்டர் கியூப்பு. சென்டிமீட்டர் கியூப்பு. இதான் என்னது? V2. அதாவது தொடக்க அழுத்தத்தை அதிகரிக்கும் போது கிடைக்கக்கூடிய வேல்யூ.